வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிம்மக்கல் டு மீனாட்சி அம்மன் கோயில். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் பார்க்க போகிறோம். ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்போசிட்டில் அந்த சிம்மக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போய்கிட்டே இருங்க. ஸோ எங்கேயும் நிற்கலாம் வேண்டாம். அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுவும் நம்ம பைக்கு போகிற பாதைனால இதை நான் கரெக்டாக சொல்கிறேன். இதே கார் போகிறதுக்கு பாதை வந்து தனிப்பட்டது. ஸோ கூகுள் மேப்பில் நீங்கள் பைக்குன்னு போட்டிங்கன்னா இங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வழி கரெக்டாக எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுரம் சைடு தான் போய் நமக்கு முடியும். அந்த இடத்துல நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து கோயிலுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு ரைட் நல்லபடியாக போய்க்கிருக்கு. ஸோ அப்போ இப்போ சந்தேகம் வந்தால் நீங்கள் பக்கத்தில் யார்கிட்ட வேணால் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு சைடு மட்டும் ரைட் சைடு மட்டும் போனீங்கன்னா அதே ரோடு ஒரே சின்ன ரோடாக தான் குறுகிய ரோடாக தான் போகுது. அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னாலே நமக்கு வந்து அந்த இடம் வந்துடுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துக்குள்ள தான் போய்க்கிருக்கோம். சின்ன ரோடு தான், ஆனாலும் ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை பாருங்கள். அப்படி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓரளவு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதிலே ஒரே ரூட்டாக தான் போய்க்கிருக்கோம். எங்கிட்டும் மலையெல்லாம் இல்லை. ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். சின்ன சந்தாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மனை நல்லா தரிசனம் பண்ணணும். ஸோ ஆனால் வீடியோ வந்து உள்ளே அலோடு இல்லை. ஸோ நம்ம வந்து செல்லை எடுத்துகிட்டு போகவே முடியாது. இதில் நம்ம எப்படி கோபுரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு என்னோடய அந்த 4 கோபுரத்தையும் நான் காமிக்க பார்க்குறேன். அப்புறம் அங்கே உள்ள அந்த சிலைகளெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளால் மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ மித்த கோயிலும் ஓரளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் வாய்ப்பே இல்லை. எல்லாமே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் உள்ளவே அனுப்புகிறாங்க. அப்படின்னாத்தான் அங்கே போயிட்டும் மக்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கின்ற பேரில் போட்டு எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு க்ரௌட் ஆகியிருக்காங்க. இப்படி வைக்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ ஆனால் கோபுரத்தோட அழகை வந்து நான் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில வரலாறையும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. இப்போ ஸ்டார்டிங் கிழக்கில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ கிழக்கு சூரியன் உதைக்கும் திசையே கிழக்குன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கிழக்கு கோபுரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நல்லா நடந்து போய்க்கிறேன். ஸோ கிழக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரியே இருக்கும். ஒரு உண்மையாகவே அற்புதமாக இருக்குங்க அதோட சிலைகள். அந்த சிலைகள் ஃபுல்லாமே ஸ்ரீரங்கத்தில் நான் பார்த்த அதே சிலை மாதிரி அந்த குதிரைகள்லாம் இருக்கும். ஸோ நான் பக்கத்தில் ஏறி போய் உள்ளே காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ யாழி நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் குதிரை எனக்கு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பக்கத்துலேயே காமிக்கிறேன். ஆனால் சில இதெல்லாம் உடஞ்சி தாங்க இருக்குது. அது போர் வந்து உடஞ்சதா இல்லை தாங்க முடியாமல் உடஞ்சதான்னு கரெக்டாக தெரில. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆனால் இது வந்து மூடப்பட்ட பகுதியாக இருக்குது. ஆனால் பராமரித்து வர்றாங்க. ஏன்னா மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு மறுபடியும் வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அதையுமே நான் நோட் பண்ணேன். ஓகே, இப்போ கிழக்கு கோபுரத்தை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே இருந்து உங்களோட கோபுரத்தை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாவ், ஸோ சூப்பர் வியூ. ஸோ அந்த வானத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் பார்க்கும்போது ஏதோ வானத்தை தொடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் கொடுக்குது. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோபுரத்தை நல்லா ரசிங்க, அதோட சிலைகளை ரசிங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து அடுத்த பக்கத்துலேயே வந்து ஒரு மண்டபம். அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு அப்படியே சைடாக நடந்து போகிறேன். இப்போ வந்து நம்ம தெற்கு சைடு உள்ள அந்த மண்டபம் சைடு தான் நம்ம போக போகிறோம். இது வந்து நமக்கு என்ட்ரன்ஸுங்க. ஸோ கிழக்கு கோபுரம் வழியாக யாரும் என்ட்ரன்ஸ் பண்ணி உள்ளே விட்றது இல்லை. செக்கிங் இந்த சைடு இருக்குங்க இல்லையா, இந்த மண்டபத்துக்கு சைடில் செக்கிங் நடந்து எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம செக்கிங் நடந்து அதில் ஏதாவது தேவையில்லாத போதைப் பொருட்கள் வச்சுருந்தா கூட அதை கூட தூக்கி போட்டுட்டு தான் உள்ளவே அனுப்புகிறாங்க. பார்த்துக்கங்க. அப்போ ஏன்னா காரணம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து தெற்கு கோபுரத்தை நோக்கி நான் போய்க்கிருக்கேன். அந்த சொன்ன இல்லையா போதைப் பொருள், இந்த ஹிந்திக்காரங்க இங்கே பார்த்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாயில் போட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. புளிச்சு துப்பி அந்த இடத்த சிவப்பாக்கி அசிங்கமாக ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலே மேபி அது பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. எனக்கு இந்த 2 விஷயமே பிடிச்சிருக்கு. கேமரா எடுத்து போகாமல் இருக்கிறதும், 2வது
போதைப் பொருட்கள் எதுவும் போட்டுட்டு துப்புறது வேலைக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ வெறும் ஆளாக அனுப்பும்போது நம்ம பக்தியோடு கும்பிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மதுரை மக்கள் காவல்துறை பண்ண ஒரு நல்ல விஷயம் எனக்கு இது ஒன்றா தோணுது. ஓகே, இதில் சைடில் ஒவ்வொரு வாசகமாகவும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு புலவர்கள் எழுதுகிற வாசகம் அதை கீழே இங்கிலீஷாகவும் அதுக்கும் கீழே ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. ஸோ 3 மக்களும் அதிகமாக வர்றதுனால, ஸோ டூரிஸ்ட் கைடு ஆங்கிலேயர் வர்றதுனாலையும் இங்கே நம்மளோட ஹிந்திக்காரங்க வர்றதுனாலையும் இது 3 மொழியாக சைடில் அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிறேன். ஹாய் பையா. பையா நம்மளுக்கு ஹாய் சொல்லிட்டு போகிறாப்புல. பெரிய விலாகர் நினச்சிட்டா நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு விலாகர் ஆகிறோம் கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ இந்த சைடு போகிறேன். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குதுங்க. மணி 4 மணிக்கு மேலேவும் ஆச்சு. ஆனாலும் வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போகவும் நல்லா ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நல்லா நடந்து வந்துட்டோம். நல்லபடியாகவே பயணம் போகட்டும், நல்லது நடக்கட்டும். ஸோ இதில் எனக்குமே கோபுரம் கரெக்டாக கட்டியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு சிற்பியோ ஒரு சபதியோ என்ன பண்ணுவாங்கன்னா, முன்புறத்தை பார்க்க மாட்டாங்க. சைடு புறத்துலேருந்து அதோட அந்த நேர்கோட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அந்த கோபுரத்தை கரெக்டாக கட்டியிருக்காங்களா இல்லை மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. என்றைக்கு முன்னாடி பார்த்தா அதோட அழகு தெரியும், ஆனால் கரெக்டாக கட்டியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு நான் அந்த ஸ்ட்ரிக்கட்டர் சொல்லி காமிக்கிறேன். இப்போ சைடு வந்துக்கிறேன். இதெல்லாம் சிற்பங்கள்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இந்த சைடு வியூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வியூவிலேருந்து அப்படியே சைடாக பாருங்கள். இது நேர்கோடாக போகணுங்க லாஸ்ட் வரைக்குங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிற்பக்கலை செஞ்ச சிற்பி அண்ட் சபதிக்கு ஒரு பெரிய வணக்கம். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த காலத்திலேயே அந்த தொழில்முறை நுட்பத்தை வச்சு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வாழ்த்தி தான் ஆகணும். ஸோ நல்லாவே பண்ணியிருந்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுலேயே நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம தெற்கு கோபுரம் வந்திருக்கோம் இல்லையா. இப்போ தெற்கு கோபுரம் வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்து அதோடய வியூவை நான் காமிக்கிறேன். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா கடைகளாக தான் இருக்கும். அப்படியே திரும்பி அப்படி உங்களுக்கு வியூவோடு காமிக்கிறேன். ஸோ தெற்கு கோபுரம் கிழக்கு கோபுரத்தை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனாலும் அதோட அழகு அட்டகாசம். வா. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மேகங்கள் இல்லை, ஆனால் அந்த வானம் இந்த கலர்லாம் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வியூவை காட்சி அளிக்குது. ஓகே, ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் போயிட்டு அடுத்து மேற்கு, சூரியன் மறையும் திசையே மேற்கு அப்படின்றதுனால மேற்கு பக்கம் போக ஆரம்பிச்சோன்னா அப்படியே மெதுவாக. ஸோ ஹிஸ்ட்ரி லைட்டாக சொல்லிக்குவோம். ஸோ மீனாட்சி அம்மனை கல்யாணம் முடித்தது சுந்தரேஸ்வரர். ஸோ சிவன் தான். சிவனுக்கும் பார்வதினு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அவதாரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணது தான் இந்த மீனாட்சி அம்மன். அதோட அழகரோட தங்கச்சி மீனாட்சின்றதாகவும் குறிப்பிடுறாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிருக்க நம்ம சித்திரை திருவிழாவோட இது வழக்கங்கள். ஆனால் ஒரிஜினல் வரலாறு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீராங்கனையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க மீனாட்சி அம்மன். ஸோ அப்போது ஒரு சின்ன சிலை வச்சுருந்துருக்கணும். அந்த சின்ன சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாது. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு, எந்த கட்டத்தில் கட்டி முடித்தாங்கன்றது வேணால் இருக்குது. எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இல்லவே இல்லை. ஸோ அதனால் ஒரு ஸ்டார்டிங் அப்படி ஆரம்பிச்சிக்கலாம். அப்புறம் பாண்டிய மன்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே 4 கோபுரம் கட்டலை. முன்கோபுரம் கட்டியிருந்துருக்கலாம். அப்புறம் பேக்கு, அப்புறம் சைடுன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அப்படி தான் கட்டியிருந்திருக்காங்க. உள்ள கோபுரங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வருஷங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. 1800, 1900 இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக வருஷங்கள் இருக்குது. அதனால் இது ஒரே இதாக கட்டுறது இல்லை. இப்போ தஞ்சை பெரிய கோயில்னால் 7 வருஷம் தொடர்ச்சியாக கட்டினாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெருமை விழிக்குது. ஸோ அது மாதிரி இது இல்லை. ஸோ இப்போ மேற்கு கோபுரம் போகிறோம். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில். இது நம்ம பிச்சு கட்டினது கடைசியாக இப்போ நம்ம பார்வைக்கு 2024 ஒரு பெரிய ஒரு சிற்பத்திலையும் சரி, அம்மனோட தரிசனமும் சரி, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கிற காரணம் இதுதான். ஸோ இது முழுக்க பாண்டியர் மன்னர்களுக்கே போய் சேரும் இதோட சிறப்புகள். ஏன்னா அவர்கள் தான் ஒவ்வொன்றையும் பராமரித்து போர்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது நம்மளோட சின்னங்களை உடைக்க தான் பார்ப்பான். ஏன்னா நம்ம சோழ மன்னன் சும்மா இருக்க மாட்டான் வந்தாருனாலும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, சரி கோவில் அப்படின்ற ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஏதாவது ஒரு மெயினான ஒரு சிலை வந்து இந்த மூக்கு உடைக்கிறது, கால்களை உடச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சோழ மன்னன் மட்டும் நம்மகிட்ட வந்து போரிடலை. இங்கிட்டு சைடில் உள்ள சேரனும் சும்மா இருந்திருக்க மாட்டோம், அதுக்கு மேலே உள்ள அங்கிட்டு உள்ளவங்களும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஓரடியாக நமக்கு வந்து மிஞ்சினது தான் நமக்கு இந்த கோபுரம். ஸோ கடைசியாக வந்து இது நம்ம தான் வந்து பொக்கிஷமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள தங்க தாமரைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. தங்க தாமரை, அதோட தெப்பக்குளம், அதில் தண்ணி வர ஸ்டைலு அதெல்லாம் சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கையில் செல்லு இல்லாமல் இருக்கோமா, அதனால் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே போய்ட்டு ரொம்ப என்ஜாய் தான் பண்ணேன். தரிசனத்தில் ஃபுல்லாகவே அறிஞ்சிடலாம். ஸோ இங்கே ஒரு யானை சிற்பம் இருக்குது. ஸோ முழு கல்லால் செஞ்சது. ஸோ தந்தம் உடஞ்சிருக்கு, இருந்தாலும் அந்த சிலையை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு அழகாகவே இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கோடை அப்படியே கரெக்டாக நேர் கோட்டில் பார்த்துட்டே வாங்க. ஸோ நேராக பார்த்திங்கன்னா அது தெரியும். ஓகே, ஸோ இந்த சிற்பம் அருமையாக பண்ணப்பட்டது அப்படின்னு. அந்த புறாக்கள்லாம் பறக்கிறம்போது பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இருந்தாலும் மேற்கு புறத்திலே போய் நின்று நம்ம ஷூட் பண்ணுவோம். அப்போம்போது இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா சன்லைட் வந்து ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிறதுக்கு. அப்போம்போது நம்ம கேமரா கீழே இருந்து நம்ம மேலே ஏற்றும் போது அதோட ஃபுல் வியூவும் சூப்பராக இருக்கும். கிழக்கை விட மேற்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு சன்செட் இதே நான் காலையில் வந்துருக்கோன்னா கிழக்கு கோபுரம் இதை விட அட்டகாசமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ மேற்கு மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ நான் கீழே இருந்து மேலே ஏற்றுறேன். ஸோ மெதுவாக ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ கிழக்கும் மேற்கும் ஒரே அளவில் தான் இருக்கும். அளவில் வா. ஸோ இதுவும் வானத்தில் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு வியூவு. ஆனால் அங்கே இந்த கம்பியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வடக்கு கோபுரம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டோம். இதோட சைடு வியூவும் காமிச்சிருக்கு. மேற்கு உள்ளது தான். எனக்கு அந்த புறா பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல ஒரு வியூவை எடுத்துகிட்டு தான் அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வடக்கு பக்கம் கோபுரம் செல்லும் பலி. ஓகே, அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். ஸோ இதாங்க ஹிஸ்ட்ரி. நீங்கள் நான் சொன்னது வந்து ஒரு சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய அந்த சிறப்புகள். அது போக ஒரு வீராங்கனையாக இருந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ மீனாட்சி அம்மன் ஒரு வீரை மங்கையா அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பைரவர் சிலை மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னமோ பண்ணிக்கிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஸோ ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தேன். ஸோ பாதாள பைரவர் கோவில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாதாளம் ஸோ கீழே வந்து பைரவர் இருக்கிற மாதிரி. ஸோ பைரவர்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டாக் தான். பட் டாக் வந்து காவல் காக்கிற தெய்வம். ஸோ காவல் காக்கிற தெய்வம் வடக்கு புறத்தில் பாதாளத்தில் கீழே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ மேபி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கதை கருதப்படுறாங்கன்னு நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த இதில். ஓகே, அப்படியே வடக்கு நோக்கி நம்ம போய்க்கிருக்கோம். ஸோ ஒரு சுற்றிட்டு வந்துட்டாலே ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு வந்திங்கன்னா ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. நம்ம மீனாட்சி அம்மனை பார்த்த தரிசனமும் கிடச்ச மாதிரி ஆச்சு. மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் வீடுன்னே இருக்காமல் கொஞ்சம் அப்போக்கப்போ நமக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நடந்து போய்க்கிருக்கேன். கடைசி லாஸ்ட்டு கோபுரம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரோடு வசதியும் சரி, இந்த இடத்துல வண்டி வாசலாம் விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்துட்டு போங்க, சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ எப்போயும் சைடு வியூ காமிப்பேன் இல்லையா? ஸோ சைடு வியூ பாருங்கள். அந்த கோடு தெரியுதுங்களா? அந்த கோடை வச்சு நீங்களே கணிச்சிடலாம். பாவம், அந்த காலத்தில் அந்த சைடு வியூ கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அந்த கோபுரத்தின் அழகு நல்லாயிருக்கும். நம்ம சின்ன மிஸ்டேக் விட்டாலும் போச்சு அப்படின்றத அப்போயே கணிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வடக்கு புறமாக வந்து அதை நான் ஃபுல் வியூவில் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நல்லா பேக் சைடில் வந்துட்டேன். ஸோ அதுலேயே வடக்கு கோபுரம் போட்டிருக்கும். ஸோ இதோட கோபுரத்தோட நீளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இதோடதும் தெற்கு உள்ள கோபுரம் ஒரே சைஸில் இருக்கும்.
கிழக்கும் மேற்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஓகே, ஸோ நல்ல வியூவை பார்த்துங்க, ஃபுல் வியூவையும். ஓகே, இதுவும் வானத்தில் ஜொலிக்கிறாப்புல. ஓகே, போயிட்டு வரேன், பாய்.